Hello friends, welcome to my channel Beta Breeding Day 36. This is my small setup in my clinic. I have 3 batches of beta fries in separate tubs. Batch 1 price பார்த்தீங்கன்னா almost எல்லாத்துக்குமே வந்து bluish shade வந்துடுச்சு. அதாவது அதோட father color தான் எல்லாத்துக்கும். 98% வந்து father shade தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். மதர் வந்து ஒயிட் அண்ட் பிளக்கார்ட்னால் அந்த ஷேடில் இருப்பாங்க. பட் இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஃப்ரையும் அந்த கலரில் பார்க்கல. பேட்ச் 2 வந்து கொஞ்சம் ஹியூஜ் குவான்டிட்டி அரௌண்ட் 100 ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து ஷேட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ப்ளூ ஷேட். பேட்ச் 3 அகெயின் ஆல் ஹெல்த்தி. இது வரைக்கும் இருக்கிற 200 ஃப்ரைஸும் வந்து ஹெல்த்தி அண்ட் அலைவ், எதுவும் டெத் இல்லை. இது வரைக்கும் அரௌண்ட் 31 days ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் லைஃப் ஃபீட் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ ஆர்டிமி ஆக்சுவலி தான் நான் 3 யூனிட் வச்சுருக்கேன், இங்கே வெளியில் ஒரு யூனிட். ஸோ ஃப்ரைஸோட சைஸ் பார்க்கலாம். எவ்வளோ குட்டியாக இருந்தாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபிங்கர் சைஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ இது பேட்ச் 2ஓட ஃப்ரை. இதோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் அந்தளவுக்கு ப்ளூயிஷ் கலர் வரலை, பட் ஷேடு வர ஆரம்பிச்சிடுச்சு. பேட்ச் 1 பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூயிஷ் கலர் வந்துடுச்சு, அதோட ஃபாதர் கலர். அதே பேட்ச் 1லேயும் ஒரே 2 ஃப்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தது, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஃபிஷ் வந்து வக்காண்டா டேங்க்கில் இருக்குது. இது பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ ஃபீமேல் சொன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்குது. பபுள் நெஸ் கட்ட ஆரம்பிச்சிச்சு 10 days-ஆகவே. ரெடி டு லே எக்ஸ். அதே மாதிரி மேலும் வந்து பபுள் நெஸ் கட்டிட்டு ஆக்டிவாக இருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ நாள் பீட்டா ஃபிஷ்ஷை வந்து அலைவாக வச்சுருக்கிறது. அதெல்லாம் அத்தனை குட்டிங்க வேறு. ஸோ இது வந்து ஆர்டிமியா. அந்த ரிமைனிங் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.